யோகம் பிறக்கச் செய்யும் கல்லுப்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கடுமையாக உழைத்து எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் கொஞ்சமும் கையில் தங்குவதில்லை. அத்துடன் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையும் பெருகிவிடுகிறது. இது போன்ற கஷ்டங்களுக்கு ஏராளமான தீர்வுகளும் எளிய பரிகாரங்களும் உள்ளன. கல் உப்பு என்பது ஆன்மீகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. காரணம், கல் உப்பு எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் வரவைக்கும் தன்மை. எதிர்மறை ஆற்றல்கள், துஷ்ட சக்தி, திருஷ்டியை விளக்க ஒரே ஒரு கைப்பிடி உப்பு இருந்தாலே போதும். இதை வைத்தே எளிய பரிகாரங்கள் செய்துவிடலாம். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை போட்டு எலுமிச்சம்பழத்தை அதன் நடுவிலும் 4 காய்ந்த மிளகாயை பாத்திரத்தின் 4 மூலைகளிலும் வைத்து அதனை தலைவாசல் கதவின் உட்புற பகுதியில் வைக்க வேண்டும். கல்லுப்பு மிளகாயின் கூர்மையான பகுதிகள். இவை இரண்டுமே எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டது. 7 நாட்களுக்கு ஒருமுறை இந்த கல்லுப்பினை மாற்றி புதிதாக வைக்கணும். பழைய கல்லுப்பு மிளகாயை மனிதர்கள் கால்படாத இடத்தில் வீசிவிட வேண்டும். அதேபோல் கிண்ணம் ஒன்றில் கல்லுப்பை நிரப்பிக்கொண்டு வீட்டு வாசலிலும் வைத்துவிட வேண்டும். இதனால் குடும்பத்தினர் மீதுள்ள திருஷ்டிகள் கழிந்துவிடும். கல்லுப்பு போலவே இந்துப்பையும் வாங்கி வைக்கலாம். வீட்டில் தீய சக்தியை, எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டுமானால் வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு துடைப்பது நல்லது. சிவப்பு துணியில் கல்லுப்பை கட்டி முடிச்சு போல கட்டி வாசலில் தொங்க விடலாம். இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையவே நுழையாது. இரவு தூங்குவதற்கு முன் கல்லுப்பை கண்ணாடி டம்ளரில் போட்டு மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த டம்ளரை தூங்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே வைத்து பிரார்த்தித்து இரவு தூங்கச் செல்ல வேண்டும். மறுநாள் இரவும் இதுபோல் கல்லுப்பு நீரை வைத்து கொள்ளலாம். அப்போது முந்தைய நாள் கல்லுப்பு நீரை பாத்திரம் கழுவும் சிங்கில் கொட்டிவிடலாம். தொடர்ந்து 10 நாட்கள் இப்படி நம்பிக்கையுடன் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் மனதில் நினைத்த காரியம் வெற்றி பெறும். கல்லுப்பு தீபம் ஏற்றி வைத்தால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும். பௌர்ணமி நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றினால் தொழில் தடை, திருமண தடை, வருமான தடை நீங்கும். 48 நாட்களுக்குள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். கல்லுப்பு தீபம் ஏற்றுவது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்து ஏற்றணும். வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பினை வாங்கி கிச்சனில் வைக்கலாம். அந்த உப்பில் ₹1 நாணயத்தையும் வைத்து பிரார்த்தித்து வைத்தால் பணக்கஷ்டம் தீரும். சமையல் அறையில் சமைக்கும் போது அருகிலேயே உப்பு இருக்க வேண்டும். மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் உப்பு ஜாடியின் மீது கூட அழுக்கு படியாமல் பார்த்து கொள்ளணும். மாலை 6 மணிக்கு மேல் உப்பு ஜாடியை கழுவக்கூடாது. வெள்ளி மற்றும் செவ்வாய்களில் உப்பு ஜாடியை கழுவலாம்.